இன்னைக்கு அழகான ஒரு கோட் வாசிச்சேன். when a egg is broken by the outside force its life is ended, but when a egg is broken by the inside force a life is started. அதாவது தமிழில் சொல்லணும்னா, ஒரு முட்டைக்கு நம்ம வெளியே பிரகாரமான அவுட் சைடில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது உடஞ்சி செதஞ்சு ரொம்ப மெஸ்ஸி ஆகுது. ஆனால் அதே முட்டைக்கு உள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும்போது ஒரு லிட்டில் சிக்ஸ் நமக்கு வராங்க. நம்ம வாழ்க்கையில் கூட வெளி பிரகாரமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம இன்சைட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரணுமா. எங்கள் அப்பா ஒரு கதை சொல்வார். ஒருத்தர் பெரிய ரிவைவல் மீட்டிங் நடத்தும் போது அதில் அவர் சொன்னாராம், உங்கள் மத்தியில் குடிப்பழக்கத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார், குடியை இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் விலக்குவார் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மீட்டிங் முடிச்சோடனே ஒருத்தர் போய் அந்த பாஸ்டர் கிட்ட, நீ சொல்கிறதெல்லாம் போய் தெரியுமா அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், நான் என்னப்பா தப்பா சொன்னேன், கொஞ்சம் சொல்லுப்பான்னொன்னே. ஆமாம், நீ என்ன சொன்ன, குடியெல்லாம் விலக்குவார் சொன்னேன், நான் சாராய பாட்டிலை என் பாக்கெட்டில் தான் வச்சேன், ஆனால் ஆண்டவர் அதை எடுத்தே போடலையா அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம லைஃப்பில் கூட நிறைய செரமனி அட்டன் பண்ணுறோம். நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன்னு உங்கள் சபையை தவிர்த்து எல்லா சபைக்கு போகிறது, இல்லை எல்லா வீடியோஸை பார்க்குறது, ஸ்பிரிச்சுவலான விஷயத்தில் ஈடுபடுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுதான் முக்கியம், அந்த ஃபோர்ஸ் தான் மெயின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. இன்சைட்லேருந்து உள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும்போது தான் ஒரு புதிய வாழ்க்கையே வருது. நம்ம வாழ்க்கையில் செரமனி அட்டன் பண்ணுறதுனாலையோ இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுனாலையோ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கும்போது தான் கண்டிப்பாக அது சக்ஸஸாக மாறும். அதனால் வெளிப்பிரகாரமான ஃபோர்ஸ் முக்கியம் இல்லைங்க, உள்ளே இருக்க ஃபோர்ஸ் தான் முக்கியம்.